Hey guys, welcome back to my channel Kanaga Rider. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் ட்ரைடில் வந்து பார்த்திங்கன்னா இது டே 1. நான் ஏன் அங்கே கிளம்பும்போது வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் வந்துட்டு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டேன். அங்கே ஃபுல்லாக வந்து மோட்டோ விலாக், அதாவது வந்து நம்ம வண்டியே ஓட்டினுக்கிறதுனால ஃபுல்லுமே நம்ம வந்து ஹெல்மெட்டில் வச்சுட்டே பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பேசலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி பேசி நான் எங்கே போகிறேன் அந்த மாதிரி இடங்கள்னா தான் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம ஹெல்மெட்லேயே வச்சுட்டு போனால் அது நல்லா இருக்காது. ஹெல்மெட்டில் வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும், பட் அது அந்த இடத்துல அந்த லடாக் அந்த மாதிரி மணாலி அந்த மாதிரி சைடில் போனால் தான் சூப்பராக இருக்கும். பட் இங்கே அது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் நேற்றே வந்து பெங்களூர் வந்துட்டு நம்ம வண்டியை கொஞ்சம் மாற்றிட்டு அப்புறம் டாப் பாக்ஸ் தேவையான அந்த இதெல்லாம் போய்ட்டு அவன் வாங்கினுட்டு எல்லாமே வந்து பக்காவாக மாற்றிட்டான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். இது டே 1 ஆக்சுவலாக. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர நினைக்கிறேன் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்டோட ஹெல்மெட், இது பேகு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல வியூ பாயிண்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிட்டு இப்போ ஹைதராபாத் போய்ட்டு ஹைதராபாத்தில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்கிறான் பிளான், அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு தான். சரி ஓகே வாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இதாங்க நாங்கள் போட்ட டென்ட்டு. இவன் தான் வண்டி ஓட்டுறது ஃபுல்லுமே. நம்ம வண்டி இது வந்து அவருதுங்க டாப் பாக்ஸ். இப்போ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த 210 அதை அந்த எக்ஸ்பல்ஸில் ஒரு 210 புது மாடல் வருது. புது மாடல் வந்தோடனே ஃபஸ்ட்டு லான்ச் ஒன்றுக்கு தான் நம்ம சைடு. அப்போது ஒரு ஈவெண்ட் ஒன்று வைக்கலாம் பயங்கரமாக வேறு மாதிரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக நினைக்கிறேன் இது நம்ம வண்டி மாதிரியே இல்லை. இந்த ஸ்டிக்கரு அந்த டாப் பாக்ஸு இதெல்லாமே இப்போ இதுதான் வாங்கிட்டு வந்தோம். இது மாதிரி அவங்ககிட்ட இருக்குது, பட் அது உட்காரல R15ல். அதனால் வந்து இதை போய்ட்டு நேற்று வாங்கினுட்டு அவ்வளோதான் நேராக கிளம்பிட்டோம். இது டென்ட்டோட காஸ்ட் வந்து 260 280. இதுவும் நேற்று தாங்க வாங்கினாங்க. டென்ட்லாம் செம்மையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, சூப்பராக. சரி ஓகேங்க. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பைக்கில் கட்டிட்டு நம்ம கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம். இந்த வியூ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் செம்மையாக இருக்குது அப்படியே எங்களுக்கு பின்னாடி. சரி ஓகே வாங்க நம்ம வண்டியில் ரெடி பண்ணிடலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம ட்ரிப் கண்டினியூ ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இவர் தான் ரைட் பண்ண போகிறாரு. பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்கிறாருல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக ஹைதராபாத் போய்ட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற இடத்துல சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில இடம் பார்க்கலாம். சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே காய்ஸ். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கானா டிஸ்ட்ரிக்டில் ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார்மினார் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி சொல்கிறதுனா 1551 பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழுகைக்காக பார்த்திங்கன்னா இது ஒரு பள்ளி வாசலுங்க. ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பல ஆண்டுகளுக்கு வந்து பழமையான ஒரு கட்டிடக்கலை. இது ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சரியான பெருசுங்க இது கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது 160 அடி இது மேலே வரைக்கும் ஃபுல்லுமே சரியான பெருசுங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா எங்களை எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தாங்க. ஒரு வேளை இவனாக தான் மாதிரி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வண்டி எங்கெங்கே எடுத்ததுன்னு தெரில. ஸோ வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 2 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரைடு நாங்களே நினச்சி பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கே நெக்ஸ்ட்டு நாக்பூர் அண்ட் டெல்லி. ஸோ இங்கே ஒரு சில இடம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். வந்து சார்மினாருங்க மறக்காமல் ஹைதராபாத் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இது மோஸ்ட்லி வேறு மாதிரி ஒரு பிளேஸ், இது செம்மையாக இருக்கும். பட் இங்கே எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான கடை உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லுமே கடை தாங்க. இங்கே இருக்கிற இந்த இடம் ஃபுல்லுமே கடை தான். பட் அங்கெல்லாம் மேலெல்லாம் கூட போகலாம். பட் நாங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டெல்லி போகிறோம். நாக்பூர் டெல்லி போகிறதுனால இங்கே எங்களால் அவ்வளோவும் இது பண்ணியிருக்க முடியாது. சரி ஓகே காய்ஸ் பாய். நெக்ஸ்ட்டு ரைடில் சந்திக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் காய்ஸ். பாய், see you. ஓகே பாய் காய்ஸ். நம்ம சார்மினார்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகும்போது ஸோ இந்த இடத்த பார்த்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா பைக் எனக்கு கஷ்டம். எப்படி எவ்வளோ டேகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக புறா தான்.
அங்கே அப்படி பறந்துனே இருக்குதுங்க. நீங்கள் வந்து அங்கே சாப்பாடு வாங்கி நீங்களும் போடலாம். ஆல்ரெடி நிறைய சாப்பாடுங்க பாருங்கள், எல்லா சாப்பாடெல்லாம் போட்டுக்கிறாங்க எக்கச்சக்கமாக. அப்படியே ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லுமே அந்த இடத்துல புறா தான். அங்கே அது மேலே இருக்கிறது பூரா புறா தான். இங்கே ஃப்ரீ தான், பட் ஆனால் சாப்பாடுக்கு மட்டும் காசு கொடுத்துடணும். அங்கே பாருங்க செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லுமே புறா தான். எத்தனை புறா இருக்கும் அங்கே? 1000க்கு மேலேயா? இங்கேயே 1000 இருக்கும் போல இது. இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. கையில் வந்து உட்காந்துனா நல்லாயிருக்கும். நாங்கள் ஏலகிரி மலையில் பாம்பெல்லாம் பிடிச்சோம், அந்த மாதிரி இது உட்காந்துனா செம்மையாக இருக்கும். சரி ஓகே, வாங்க நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான இடத்துல தாங்க இருக்கும். டாக்டர் சட்டமேதை அம்பேத்கரோட சிலை முன்னாடி தான் இருக்கும். ஆக்சுவலாக 2023 தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 135வது பர்த்டேக்கு 125 அடி. ஆக்சுவலாக இது சரியான பெருசுங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா யாரும் அலோட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இடம்ன்றதுனால இது யாரையும் பார்த்தீங்கன்னா அலோட் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட இது 147 கோடிங்க இது கட்டுறதுக்கான செலவான மதிப்பு. ஸோ இது சரியான பெருசுங்க. அது மட்டும் இல்லாத கிட்டத்தட்ட இது வந்து பிரம்மாண்ட 160 டன் காப்பரும், அதுக்கப்புறமேட்டு 114 டன் வெங்கலமும் பார்த்தீங்கன்னா துருவே பிடிக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, பட் அங்கே வழி அது அந்த ஸ்டாச்சுக்கு எப்படி போனோம்? இந்த ரோடு தான். ஸோ அந்த ஸ்டாச்சுக்கு இந்த சைடு வழி இதுன்னு பார்த்தோம், பட் இங்கே இல்லை. அது இது ஏரி மாதிரி தெரியுது. அந்த ஏரிக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதுனால போட்டில் தான் போனோன்னு நினைக்கிறேன். பட் போட்டிலலாம் போகிற அளவுக்கு அமௌண்ட்டெல்லாம் இருக்குது. எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் அங்கே போனோம். இவனுக்கு அந்த ஸ்னோவை பார்க்கணும், அதனால தான் இவன் தவிச்சு நிற்கிறான். ஸோ இது எங்களோட லிஸ்ட்டுங்க. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் லிஸ்ட்டில் வந்து பார்த்து வச்சோம், பட் ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி ஓகே, ஹைதராபாத் வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான இடங்க. இவர் தாங்க சட்டத்தை உருவாக்கினார். அதனால் வந்து இவரை யாரும் மறக்காதீங்க, சட்டமேதை அம்பேத்கர். சரி ஓகே, வாங்க நம்ம அப்படியே இன்னும் நிறைய ரைட் பண்ணலாம். காய்ஸ், நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் கிளம்பிட்டோங்க. நாக்பூர்லேருந்து டெல்லி. ஸோ இப்படி தான் போனோம். பட் வர வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைதராபாத்தில் சரியான டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். அதனால் வந்து பயங்கரமான டயர்டு எங்கள் 2 பேருக்குமே. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட நாக்பூருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் நம்ம டென்ட்டும் நம்ம பைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தங்க ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே டென்ட்டில் வச்சாச்சு. ஸோ விக்கி எங்கன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம். பட் வந்து நான் சாப்பிட்டேன், பட் நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். பட் அவனுக்கு வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டான். அதனால் வந்து இப்போ இங்கே சாப்பிட்டு வர போயிட்டுருக்காங்க, ஹோட்டல் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. நானும் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நைட் ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக இருக்கும். பட் இப்போவே ஓட்டலாங்க, இப்போவே பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் ஓட்டலாம். பட்டு இங்கே பிளேஸ் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஓட்டினா நம்மளுக்கு தான் கொஞ்சம் டயர்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பிடலாம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக தங்கிட்டு போனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பினாலும் இன்னும் நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஸோ லடாக்கே நாங்கள் இன்னும் போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1 week கிட்ட ஆகிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு 1 day போயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நாக்பூர் போகிறோம் இல்லையா, அங்கே சரியாக போயிடும். அங்கேருந்து டெல்லி போகிற வழியில் டெல்லிக்கு இதே மாதிரி ஸ்டே பண்ணிட்டு டெல்லியிலே 1 day முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து நாக்பூர்லேருந்து ஆக்ராவுக்கு போயிட்டு ஆக்ரா 1 day கம்பல்சரி ஆகிடும். கண்டிப்பாக ஆக்ரா வந்து 1 day கண்டிப்பாக ஆகிடும். ஸோ ஆக்ரா முடிச்சுட்டு அங்கேருந்து டெல்லி 1 day. ஸோ நாக்பூர், ஆக்ரா, டெல்லி 3 day ஆச்சுங்களா. மணாலியில் 3 days ஸ்டே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மணாலியில் 3 days ஸ்டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா, அதாவது லடாக் போகவே இன்னும் நம்மளுக்கு 1 week கிட்ட 1 week கண்டிப்பாக ஆகிடும். அதனால் வந்து சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஸோ இந்த சீரிஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ எல்லாமே. ஸோ இது வந்து எபிசோடு 1 பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு, அதாவது எபிசோடு 1 பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஸோ நம்ம மோட்டோ விளாகிங் தான் எடுத்துகிட்ருப்போம். பட் இன்றைக்கி எங்களால் அதை எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்த மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ரைட் தானே, நம்மளுக்கு தேவை மணாலி, லடாக் இது 2 மட்டும்தான் நம்மளுக்கு. அங்கே வந்து மோட்டோ விளாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி விளாக் பண்ணிவிட்டு
நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். சரி ஓகே காய்ஸ், பாய், see you, love you all ஃபேமிலிஸ். எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ நம்ம ரைடு வேறு மாதிரி போய்ட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லா ரைடும் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம லடாக் முடிச்சிடலாம் காய்ஸ். கண்டிப்பாக லடாக் முடிச்சுட்டு திரும்ப வரோம், வேறு மாதிரி வரோம். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாகோடு வரும். ஓகே காய்ஸ், பை காய்ஸ்.